எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம். இலங்கையின் நாமத்தை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு சென்ற இலங்கை கிரிக்கெட்டுக்கு நடந்துள்ளது என்ன? அது தொடர்பிலான மற்றும் ஒரு வெளிக்கொணர்வு இது. வணக்கம் திஷானோ. வணக்கம் பிரியாஸ். ஆம், எமக்கு தெரியும் இலங்கையினுடைய கிரிக்கெட்டை இவ்வாறான ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதற்கு செயற்பட்டவர்கள் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் தகவல்களை வழங்கி வருகின்றோம். தோழமை நண்பர்கள் தமது பணத்தை போன்று கிரிக்கெட்டின் மூலம் உழைத்து அவர்கள் பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையாக இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் இதற்கு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், எவ்வளவு அவர்கள் அர்ப்பணிப்புகளை மேற்கொள்கின்றார்கள்? அதாவது ரியாஸ், இந்த இலங்கை கிரிக்கெட்டை பொறுத்தவரை இலங்கை கிரிக்கெட் அணியில் இப்போது இருக்கக்கூடிய வீரர்களும் சரி, இலங்கை கிரிக்கெட்டை முன்கொண்டு வந்த வீரர்களும் சரி, யாருமே இந்த நிர்வாகிகளின் வீடுகளில் இருந்து வரவில்லை. அவர்கள் அனைவருமே இந்த கிரிக்கெட் மீது இருக்கக்கூடிய பற்று காரணமாக ஒரு ஆர்வத்தால், ஆசையால், அன்பினால் இந்த கிரிக்கெட்டை தழுவி கொண்டார்கள். இந்த கிரிக்கெட்டை மேல் நோக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிர்வாகிகள் அப்படி இல்லை. இவர்கள் தான் தோன்றித்தனமாக செலவு செய்கிறார்கள். அதாவது இவர்களுக்கு கிடைத்த பணத்தை போன்று. இது இவர்களுக்காக கிடைத்த பணம் இல்லை, இது இந்த கிரிக்கெட் வீரர்களின் ஆற்றல்களுக்காக வர பணம். அதே போன்று ரியாஸ், அமைச்சரவை பேச்சாளர் கடந்த 25 நாட்களுக்கு முன்னர் இலங்கை கிரிக்கெட் தொடர்பாக நற்செய்தி ஒன்று கிடைக்கும் என்று கூறியிருந்தார். 25 நாட்கள் கடந்துவிட்டது. அவ்வாறே விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறியிருந்தார், சர்வதேச கிரிக்கெட் பேரவையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை கிரிக்கெட் தொடர்பாக ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிப்போம் என்று. தற்போது 24 நாட்கள் கடந்துவிட்டன. இலங்கை கிரிக்கெட்டின் நிலை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. தேசிய மட்டத்தில் மிளற செய்வதற்காக இலங்கை கிரிக்கெட்டுக்கு ஒரு தேசிய திட்டம் வகுப்பதாக கூறினார்கள். அந்த தேசிய திட்டம் எங்கே என்று நாங்கள் வினவுகின்றோம். இலங்கை கிரிக்கெட் உதாரணமாக கூற போனால் இந்த துறைமுக அதிகார சபை ஒரு கிரிக்கெட் கழகமாக செயல்பட்டது. அதன் பிறகு அது பெயர் மாற்றப்பட்டது. இருந்தாலும் துறைமுக அதிகார சபையிலிருந்து கிரிக்கெட் கழகம் பெயர் மாற்றப்பட்டு அதனூடாக சலுகைகளை பெற்றாலும் இந்த கிரிக்கெட்டில் மாத்திரம் எந்த மேம்பாடும் கிடைக்கவில்லை. இந்த கிரிக்கெட்டுக்கு அங்கிருந்து ஒரு சிறந்த வீரர்கள் வந்ததாக தெரியவில்லை. இப்படித்தான் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆம், வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தங்களது சொந்த செலவுகளே, தம் சொந்த தேவைகள் நிறைவேற்றுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார்களே தவிர இலங்கை கிரிக்கெட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான எந்த முயற்சிகளையும் இவர்கள் எடுக்கவில்லை. அடுத்ததாக எங்களுக்கு தெரியும், சிலர் 39 வயது 42 வயது ஆகியும் கிரிக்கெட் நிர்வாகத்துக்கு வந்து மக்களுக்கு சேவையாற்ற முடியும், கிரிக்கெட்டுக்கு சேவையாற்ற முடியும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மூலம் கிடைத்த எந்த சேவையும் இல்லை. ரியாஸ், அப்படித்தான் 39 வயதில் 42 வயதில் அவர்கள் கிரிக்கெட் விளையாடியதே நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்று தான். மற்றபடி அவர்களுக்கு ஒன்றும் கிரிக்கெட் திறமை இருக்கவில்லை. அவர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு இப்படி கிரிக்கெட் விளையாடிவிட்டால் அதனூடாக நிர்வாகத்திற்கு வர முடியும் என்று. இப்போது அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நாட்டு கிரிக்கெட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் திறமையான இலங்கை கிரிக்கெட்டின் ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்திலே மிளறும் வீரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தகுதியானவர்கள் இருக்கின்ற பொழுது சிலர் தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக இலங்கை கிரிக்கெட்டை தங்களது தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் நிர்வாகத்தினால் சரியாக சமமாக மதிக்கப்படுவதில்லை என்பதை நுவான் துஷாரவின் நீதிமன்ற நாடுகை தற்போது எடுத்துக்காட்டுகின்றது. அவர் தனக்கு நீதி கோரி நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். இப்படித்தான் இந்த இலங்கை கிரிக்கெட் நிர்வாகிகள் அனைத்து வீரர்களையும் சமமாக மதிக்காமல் கிரிக்கெட்டை சீரழித்துக் கொண்டு செல்கிறார்கள். வீரர்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், பயிற்றுவிப்பாளர்கள் கூட அதிருப்தி அடைந்திருக்கின்றார்கள். இலங்கையில் இருந்த திறமையான பயிற்றுவிப்பாளர்கள் இலங்கை கிரிக்கெட்டிலிருந்து விலகிச் செல்லும் நிலைமையை நாங்கள் தற்போது காண்கின்றோம். அவிஸ்க குணவர்தன, அவர் முன்னாள் வீரர், விளையாடிய காலத்திலும் இலங்கைக்கு பல வெற்றிகளை ஈட்டுக் கொடுத்திருக்கிறார். அதே போன்று 19 வயதுக்குட்பட்ட அணி, அதன் பிறகு கழகமட்ட அணிகள், இவற்றை பயிற்றுவித்து சிறந்த வீரர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு இருக்கிறது. அவரது பயிற்றுவிப்பினூடாக சர்வதேச மட்டத்துக்கு 8 வீரர்கள் வரை இதுவரை தகுதி பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வீரர்களை உருவாக்கிய ஒருவரை தரம் குறைத்து, அதாவது மீண்டும் 19 வயதுக்குட்பட்ட அணிக்கு பயிற்றுவிக்கும்படி அவருக்கு கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக அதிருப்தி அடைந்த அவர் இந்த இலங்கை கிரிக்கெட்டை விட்டு விடைபெறுவதற்கான ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் அவிஸ்க குணவர்தன அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். இப்படி ஒரு திறமை வாய்ந்த ஒரு பயிற்றுவிப்பாளரை நாம் ஏன் இழக்க வேண்டும்? எங்கெங்கோ போய் ஒவ்வொருவரை தேடிக்கொண்டு வருகிறோம். அப்படி இங்கே இருக்கக்கூடியவரை கைவிடுகிறார்கள். சர்வதேச மட்டத்திலே கடந்த 2-3 வருடங்களிலே பல பயிற்றுவிப்பாளர்கள் கொண்டு வந்திருக்க அவர்களின் நிலைமை என்ன? 2016ஆம் ஆண்டில் பயிற்றுவிப்பை நிறுத்தி கொண்ட ஒருவர் கேரி கர்ஸ்டன், அவரை தற்போது இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுநராக கொண்டு வருகிறார்கள். அவர் சும்மா வரவில்லை, தனியாக வராமல் அவர் 2 பேரை அழைத்து கொண்டு வருகிறார். அந்த 2 பேருமே எமக்கு தெரிந்த வரையில்
அவர்களுடைய பெயர் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு பிரபல்யம் பெறவில்லை. அந்த வீரர்களை எங்கேயாவது போய் தேடி பார்த்தால் அவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டிக் கொள்வது கூட மிகவும் சிரமமாக இருக்கிறது. அவர்களுடைய பெயர் எமது ஞாபகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட 2 பேரைத்தான் இங்கே வருகிறார்கள் உதவி பயிற்றுனர்களாக, கேரிகர்ஸ்டன் பிரைவேட் லிமிடெடின் உதவியாளர்களாக. நீங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுக்கும் கூகுள் செய்து பார்க்கலாம், இவர்களுடைய பெயர் எங்கே இருக்கின்றது என்று சொல்லி. கெவில் கர்ஸ்டன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் இவர்கள் பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிருக்கின்றார்கள். இவ்வாறான தீர்மானங்களை யார் எடுக்கின்றார்கள்? அவர்கள் இருவருமே நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்து எந்த அளவில் இருக்கிறது, இலங்கை எந்த தரத்தில் இருந்தது, உலகளாவிய ரீதியில் இலங்கை எவ்வாறு ஆற்றல்களை வெளிப்படுத்தியது, இலங்கை வீரர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதெல்லாம் என்னை விட ரசிகர்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது எங்கே இருக்கக்கூடிய இருவரை உதவி பயிற்றுநர்களாக எதற்காக அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. திரிஷானோ, இந்த விடயங்கள் சம்பந்தமாக சிறிது காலம் யாரும் வெளியிலே பகிரங்கமாக பேசவில்லை, இரகசியமாக ஓரோரு இடங்களில் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை சம்பந்தமாக பேசுவதற்கு பலரும் அச்சம் அடைந்தார்கள். ஆனால் நாங்கள் இதனை தற்போது பகிரங்கமாக பேசுகின்றோம். எதற்காக? ஊழல் அற்ற ஒரு சிறந்த நிர்வாகத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு. நாம் பேச ஆரம்பித்ததன் பின்னர் இங்கே இருக்கக்கூடிய இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தற்போது இலங்கை கிரிக்கெட்டை எப்படியாவது அந்த வீழ்ச்சி பாதையிலிருந்து மேல் நோக்கி கொண்டு வந்து விட வேண்டும், அதை மீட்டு விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இலங்கை ரசிகர்கள் மத்தியில் தற்போது மேலோங்கி இருக்கிறது. இலங்கை வாழ் மக்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, இலங்கை கிரிக்கெட் பிரகாசிக்க வேண்டும், நாங்கள் ஏற்கனவே அடைந்த வெற்றிகளை மீண்டும் அடைய வேண்டும், உலக கிண்ணத்திலே மீண்டும் கிண்ணங்களை கொண்டு வர வேண்டும். அதே நோக்கத்தோடு இருக்கின்ற பொழுது ஒரு சில நிர்வாகிகள் தங்களுடைய சொந்த தேவைக்காக இலங்கை கிரிக்கெட்டை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எம்மால் ஒன்றைத்தான் இறுதியாக கூற முடியும், தயவு செய்து இந்த கிரிக்கெட்டை நாசப்படுத்தாமல், இதற்கு மேலும் சீரழிக்காமல் இங்கே திறமையானவர்களுக்கு சந்தர்ப்பம் அளியுங்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக இலங்கை கிரிக்கெட் மீண்டும் உயரும். மீண்டும் கூறுகின்றோம், தயவு செய்து சந்தர்ப்பவாதிகளாக இருக்காமல் திறமையானவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கிவிட்டு இதிலிருந்து விலகிச் செல்லுங்கள். எமது கிரிக்கெட்டை பாதுகாப்போம்.